நைஃப் வந்து ஒரிஜினல். அதனால சார் நானே பண்ணுறேன் சார். அப்படி பார்த்தாரு, இப்படி குத்துவேன், அப்படி பிடிப்பார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த மெகா பிளாக் பஸ்டர் ஜெயிலர் திரைப்படம் உருவான கதை உங்கள் சன் நெக்ஸ்டில் மட்டும் கண்டு மகிழுங்கள். இப்பொழுதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். அம்மாடி, நீ சொன்ன விஷயம் சரியா வரும்ல? ஒரு நிமிஷம் இருங்க. அப்பா, ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா நான் ஒரு பிளான் போட்டேன். அது சக்சஸ் ஆகுமா இல்லையான்னு உங்களுக்கு டவுட்டா இருக்கு. அவங்க கிட்ட நீங்களே சொல்லுங்களேன். சரிம்மா. இந்தாங்க, பேசுங்க. ஹலோ, ஹலோ. சொல்லுங்க. அம்மா, என் பொண்ணு ஒரு வேலையை கையில் எடுத்தானா அதை சக்சஸ் பண்ணாம விடவே மாட்டாமா. ஒரு வேலையை அவ எடுத்தானா கண்டிப்பா அவ ஜெயிச்சிருவாமா. நீங்க தாராளமா அவளை நம்பலாமா. என்னாச்சுமா, லைன்ல இருக்கீங்களா? இல்லங்க, ஒன்றும் இல்லை. என் பொண்ணை நம்புங்க, அவ சக்சஸ் பண்ணுவாமா. சரிங்க, நான் அவகிட்ட போனை கொடுக்குறேன். சரிம்மா. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். தைரியமா போயிட்டு வாங்க. நர்மதா. நர்மதா. சொல்லுங்கப்பா. இப்ப பேசுனாங்களா, அவங்க யாருமா? அவங்க தான்ப்பா எல்லாத்துக்குமே ஹெட். அவங்க இல்லனா நாம இல்ல. எது? இல்ல, அவங்க இல்லனா நான் இல்லன்னு சொன்னேன். என்னாச்சுமா, குரல் ஒரு மாதிரி இருக்கு. உடம்பு ஏதாவது சரியில்லையா? இல்லப்பா, நான் நல்லா தான் இருக்கேன். எஸ்பெஷலி இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீ சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதுமா. ஆனா எனக்கு தான். என்னாச்சுப்பா, மறுபடியும் உடம்புக்கு ஏதாவது? உடம்புக்கு எது இல்லம்மா, மனசுக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. அது ஒண்ணும் இல்லப்பா, எல்லாமே சரியா போக போகுதுன்னு அர்த்தம். என்னம்மா சொல்ற? நீங்க கவலைப்படாதீங்கப்பா, எல்லாமே நல்லபடியா முடியும். நீங்க நிம்மதியா இருங்க. சரிடா, நான் வச்சிருவா. சரிப்பா. இந்தாங்க. என்ன காபி? கருப்படி காபி தானே? ஆமாங்க. குடு குடு குடு. கொண்டா. தாத்தா. என்னப்பா? வேலூர்ல பாத்துருக்க மாப்பிள்ளை வீட்டுல இருந்து போன் பண்ணாங்க. நீங்க எப்போ வரணும்னு சொன்னீங்கன்னா வர சொல்லிருவேன். என்ன தாத்தா, ஏதாவது வேலை இருக்கா என்ன? அது ஒண்ணும் இல்லப்பா, ரோஹிணிக்கு பிடிக்காத இந்த கல்யாணத்தை எப்படி? அவதான் புரியாம பேசிட்டு இருக்கானா நீங்களுமா? அது இல்லப்பா, வலுக்கட்டாயமா சேர்த்து வச்சா அவ வாழ்க்கை நல்லா இருக்குமா? நம்ம ஊர்ல எல்லாரும் மனசுக்கு பிடிச்சவங்களதான் கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லையே. சொத்துக்காகவும் சூழ்நிலைக்காகவும் அனுசரிச்சு மனச மாத்திக்கிட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. தாத்தா, அவ ஒரு நல்லவனை பிடிச்சிருக்குன்னு சொன்னா நம்ம தலைய அடமான வச்சாது கல்யாணத்தை நடத்தி வைக்கலாம். அவன் ஒரு ஃப்ராடு பையன், அவனை புடிச்சு வச்சுக்கிட்டு இவன் தான் வேணும் இவன் தான் வேணும்னு அடம் புடிச்சுக்கிட்டு இருக்கா. தாத்தா, நீங்க எப்பவும் ஒரு வார்த்தை சொல்லுவீங்களே, கண்ணை திறந்துகிட்டே பாலுங்கணத்துல குதிக்க கூடாதுன்னு. அதத்தாவா பண்ணணுங்கிறா. சரி, எப்படியோ போன்னு விட்டுற முடியுமா என்ன? அது இல்லப்பா, என்ன இருந்தாலும் அவகிட்ட ஒரு வார்த்தை கேட்டுருவோமே. அவகிட்ட கேட்டா என்ன சொல்லுவான்னு உங்களுக்கு தெரியாதா? இப்ப நம்ம குடும்பம் இருக்கிற சூழ்நிலைக்கு இந்த கல்யாணம் கண்டிப்பா நடந்தே ஆகணும். கொஞ்சம் இருப்பா, நான் அவளையும் கூப்பிடுறேன். ரோகிணி, ஏய் ரோகிணி. பாட்டி,
கொஞ்சம் கீழே வா. இது வரேன் பாட்டி. என்ன பாட்டி? ரோகிணி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் வரேன்னு சொல்லிருக்காங்க. வரட்டும், அதுக்கு என்ன? அவங்களுக்கு ஓகேவா? உனக்கு ஓகேவா? எனக்கும் ஓகேங்கிறதால தானே பேசி முடிச்சிருக்கேன். அப்ப கல்யாணம் பண்ணிக்கோ. என்ன ஏன் கேக்குற? ஏய், கதிரு, என்னப்பா வயசு பிள்ளை போய் கை நீட்டி? பின்ன என்ன தாத்தா, நம்ம குடும்ப சூழ்நிலை புரியாம இப்படி நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கா? அப்போ என்ன பத்தி நீங்க யாரும் யோசிக்கலல்ல? இந்த பாருமா, உன் தம்பி என் மேல உள்ள பாசத்துல ஊர்க்காரங்க மத்தியில அந்த கலிவர்தன் கிட்ட சபதம் போட்டான். இந்த கல்யாணத்தை அவன் நடத்தலன்னா இந்த ஊரை விட்டே போறோம்னு. வாழ்ந்த ஊரை விட்டு போறது உசுர விடுறதுக்கு சமம் இல்லையாம்மா. தாத்தா, எனக்கும் உன் மேல பாசம் இருக்கு. அதுக்காக நான் யார்கிட்டயாவது போய் சவால் விட முடியுமா? இவனை யாரு சவால் விட சொன்னது? அப்படியே இருந்தாலும் இவன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சவால் விட வேண்டியதானே? என்ன வச்சு பந்தயம் கட்டி விளையாடிக்கிட்டு இருக்கான்? இந்த பாருமா, அவன் கூட பிறந்தவன், உனக்கு நல்லது நடக்கணும்னு தானே நினைப்பான். அப்படின்னா எனக்கு பிடிச்சவனை தானே கட்டி வைக்கணும்னு யோசிப்பான். அதை விட்டுட்டு இப்படி யாரோ ஒருத்தனை கட்டிக்கன்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ண மாட்டான். ஏய், என்னடி பேசுற? உனக்கு பிடிச்ச மாப்பிளைய அவன் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு சொன்னானா? அந்த பையன் போன் எடுக்கல, அதுக்கு இவன் என்னடி பண்ணுவான்? என்னைக்கா இருந்தாலும் அவர் திரும்ப பண்ணுவாருங்கிற நம்பிக்கை எனக்கு அது இருக்கு. வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? இந்த வீட்டை நான் மட்டும் தான் இருக்கேனா? மத்தவங்க யாருக்காவது பண்ணி வைக்க வேண்டியதானே? ரோகிணி, என்ன கூறுகிட்டத்தனமா பேசுற? மூத்தவா நீ இருக்கும்போது உன் தங்கச்சிகளுக்கு அவன் எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? ரோகிணி, நான் பெத்த பிள்ளை என்ன நிற்கதியா நிப்பாட்டிட்டு ஊரை விட்டு ஓடி போயிட்டான். அப்ப என் தலையில இடி விழுந்தது மாதிரி ஆயிருச்சு. அந்த நேரத்துல எனக்கு ஆறுதலா நின்னது உங்க அம்மா தான். இன்னைக்கு இந்த குடும்பத்தோட கௌரவம் உங்க 3 பேரோட கல்யாணத்துல தான் இருக்கு. இந்த வீடு, வாசல், சொத்து, பத்து எது போனாலும் எனக்கு கவலை இல்லை. எங்க என் பேரன் சவால்ல தோத்துருவானு பயமா இருக்குமா? நான் தான் இந்த ஊருக்குள்ள 30 வருஷமா தலை குனிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என் பேரனுக்கு அந்த அவமானம் வரக்கூடாது.